இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக வருகிறது. பிரசங்கின் புத்தகம் 7வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க கேட்போமா இருந்தால், ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையை செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை என்று சொல்லி இந்த நாட்களில் வேதம் நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்குள் அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அங்கே இந்த நாட்களிலே நீதிமானை குறித்து இந்த நாட்களில் இந்த இடத்திலே சுட்டி காட்டுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையை செய்யத்தக்க நீதிமான் பூமியிலே இல்லை என்றால், அப்படியானால் நீதிமான்கள் கூட இந்த நாட்களிலே பாவம் செய்துதான் இந்த நாட்களிலே மனம் திரும்பி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஒவ்வொரு மனுஷனும் இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிற பிரகாரம் பாவத்திலே கற்பம் தரித்து, பாவத்திலே பிறந்து, பாவத்திலே வாழ்ந்து, பாவத்திலே மரிக்கிறவனாய் இந்த நாட்களிலே இருக்கிறார்கள். அப்படியாக இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே, ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே ஒரு மாற்றம் இந்த நாட்களிலே ஏற்படுகிறது. அது எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அவர்கள் இங்கே பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்ந்து வருகிற வேளையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய அவருடைய நாமத்தை அறிந்து, அவருடைய நாமத்தை அறிக்கை செய்து இந்த நாட்களிலே பாவங்களை விட்டுவிட்டு இந்த நாட்களை மனம் திரும்புகிற வேளையிலே அங்கே தேவன் அவர்களை கண்ணோக்கி பார்க்கிறார். அவருடைய அக்கிரமங்கள் பாவங்களை இந்த நாட்களே அவர் மன்னித்து, இந்த நாட்களிலே அவருடைய இரத்தம் இந்த நாட்களே மன்னித்து அவர்களை அனுதினம் இந்த நாட்களிலே நீதிமான்களாக இந்த நாட்களிலே மாற்றிக்கொண்டு வருகிறதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமை பிள்ளைகளே, பாருங்கள், வேதத்திலே எடுத்து பாருங்கள். இந்த நாட்களே வேதத்திலே சொல்லப்படுகிற காரியம், அங்கே ஆபிரகாமுடைய சகோதரன் இந்த நாட்களை பாருங்கள், லோத்துவை குறித்து சொல்லப்படுகிறது. லோத்து எப்படியாக அந்த நாட்களை பாருங்கள், அங்கே ஆபிரகாமோடு இருந்த லோத்து எப்படியாக பிரிந்து போய் இந்த நாட்களிலே பாவம் நிறைந்த அந்த சோதோம் குமாராவிலே போய் வாழ்ந்து வந்ததையும் பார்க்கிறோம். ஆனாலும் இந்த நாட்களை பாருங்கள், அந்த பாவ சூழ்நிலைக்குள்ளே இருந்தாலும், ஆனால் ஒரு காரியம் இருந்தது இந்த நாட்களிலே அவருக்குள்ளே, தான் இந்த நாட்களிலே சற்று புரிம்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய பாவங்களுக்கு அங்கே உடந்தைப்படாமல், பாவம் நிறைந்த அந்த சூழ்நிலையிலே அவருடைய பாவங்களுக்கு அவருடைய காரியங்களுக்கு அங்கே உடந்தைப்படாமல் இங்கே அவர் இந்த நாட்களில் பிரித்தெடுக்கப்பட்ட மனுஷனாக இருந்தது நிமித்தம்தான் இங்கே ஆபிரகாம் அவரை குறித்து தேவனிடத்திலே இந்த நாட்களில் ஒரு விண்ணப்ப ஜெபங்களை ஏறெடுக்கிற வேளையிலே கர்த்தர் லோத்துவையும் அவருடைய குடும்பத்தையும் இந்த நாட்களிலே அந்த பாவ இடத்திலே இருந்து வெளியாலே கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதைத்தான் இங்கே வேதத்திலே பார்க்கிறோம். ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையை செய்யத்தக்க நீதிமான் பூமியிலே இல்லை. அப்படியானால் நீதிமான்கள் கூட இந்த நாட்களிலே பாவத்திலே விழுந்திருக்கிறார்கள். பாவத்தை செய்து அவர்கள் மனம் திரும்பித்தான் இன்றைக்கு நீதிமான்களாக இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்று இந்த வார்த்தையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களில் இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, நீ எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து அண்டையிலே நீ வருகிற வேளையிலே அவருடைய இரத்தம் உன்னை கழுவி நீதிமானாக்க அங்கே இந்த நாட்களில் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. எபிரேய ராக்கத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே அவருடைய இரத்தம் இந்த நாட்களிலே நன்மைகளை பேசுகிற, பரிந்து பேசுகிற, பாதுகாக்கிற இரத்தம் இந்த நாட்களே உன்னை கழுவி சுத்திகரித்து நீதிமான்களாக்கும். அப்படியானால் இந்த நாட்களில் நீ நீதிமானாய் வர வேண்டுமா இருந்தால் ஆண்டோடைய இரத்தத்தின் அண்டையிலே, ஆண்டோடைய சமூகத்தில் அண்டையிலே நீ வருகிற வேளையிலே தான் அப்பொழுது நீ நீதிமானாக இந்த நாட்களிலே மாற்றப்படுவாய். நீ தான தர்மம் செய்கிறதுனாலே நீ நீதிமானாக்கப்படுவதில்லை இந்த நாட்களிலே. ஆனாலும் ஆண்டவர் ஒருவரே உன்னை நீதிமானாக்க வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களிலே
அவருடைய இரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்படுங்கள். கர்த்தர் இந்த நாட்களிலே இந்த வார்த்தையூடாக உங்களோடு இடைப்படுவார் என்று நான் விசுவாசிக்கின்றேன். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். ஆண்டவர் அண்டையிலே வாருங்கள், கழுவப்படுங்கள், சுத்திகரியுங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.